வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினோட ட்ரம்ஸை எப்படி டீக்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு எந்த ஒரு பவுடரோ லிக்விடோ டேப்லெட்ஸோ எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சட்டுன்னு வந்து ட்ரம்மை க்ளீன் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வச்சுருக்க வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்பூல் ஒயிட் மேஜிக் ராயல் தான். இதோட கேஜி வந்து பார்த்திங்கன்னா 6.2. இந்த வாஷிங் மிஷின் வாங்கினப்பே இதோட டெமோ வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். இந்த வாஷிங் மிஷின் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சாச்சு. என்னோடய மாமியார் வீட்டில் நான் இருந்ததுனால அவங்களோட வாஷிங் மிஷினே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இதை நாங்கள் தொடவே இல்லை. பட் இப்போது நாங்கள் வந்து செப்பரேட்டாக வந்ததுக்கப்புறம் நான் இதை எடுத்திருக்கேன். இந்த வாஷிங் மிஷின் ஃபஸ்ட்டு ட்ரம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்தாச்சு. எல்லா இடத்துலையும் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு 2 லெமன் எடுத்து 1.5 லெமனை வந்து இந்த மாதிரி லெமன் புழிஞ்சிக்கிட்டேன். பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அடுத்தது சால்ட் எடுத்திருக்கேன். ஒரு புது ப்ரஷ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒயிட் டவல் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடாவை வந்து லெமன் ஜூஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பொங்கும், அதுக்கப்புறம் கீழே அப்படியே டம்ப் பண்ணி உட்காந்துரும். அதனால் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டு நான் ஏற்கனவே சேர்க்க சொன்னேன் இல்லையா, லெமன் சால்ட்டும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு நம்மளோட இந்த கேப்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி கேப்பில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நிறையவே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்துச்சு. இதை என்னென்னமோ போட்டு கவர் பண்ணி நான் வச்சுருந்தாலுமே டஸ்ட்டு உள்ளே எப்படியோ போயிடுச்சு. ஏன்னா மாமியார் வீடு ரோடு ஓரமாக இருந்ததுனால ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு நிறைய ஏறிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெகுலராக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட க்ளோத்ஸ் மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த க்ளோத்ஸில் இருக்க அழுக்கு டஸ்ட்டு எல்லாம் சின்ன சின்ன நூல் எல்லாமே வந்து உங்களோட வாஷிங் மிஷினில் போய் உட்காரும். இதுக்கு தனியாக வந்து நமக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த வேஸ்டேஜ்லாம் வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தாலும் உங்களோட ட்ரம்மில் உள்ளே உட்காரும். அந்த மாதிரி வந்து நீங்கள் விடாமல் வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் வந்து இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது உங்களோட ட்ரம் வந்து லைஃப் லாங் வரும், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டஸ்ட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். நிறையவே டஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒயிட் கிளாத்தில் நல்லாவே தெரியுது பாருங்கள். இதை ஃபுல்லாக நான் வந்து கிளியர் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெளி பக்கம் இருக்கிற எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வாஷிங் மிஷினோட டேப் ஏரியாஸையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதுவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது ட்ரம்மில் வந்து பாருங்கள், உள்ளெல்லாம் டஸ்ட்டு நிறையா ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே சைடில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் ப்ரஷ் வச்சு எடுக்க முடியுமோ அதிலலாம் வந்து ஒரு புது ப்ரஷ்ஷை வச்சு எடுங்க. பழைய ப்ரஷ் யூஸ் பண்ணது அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாமல் ஒரு புது ப்ரஷ்ஷாக வச்சு தொடச்சி எடுத்துருங்க. நான் வச்சு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ப்ரஷ்ஷு ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை வந்து எடுத்து வச்சு அதை வச்சு தொடச்சி எடுக்கிறேன். நீங்கள் எதுக்குமே வந்து தனித்தனியாக ப்ரஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் பூஜைக்கு ஒரு ப்ரஷ், பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன். அதே போல் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ண தனி ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன். அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது ட்ரம்மு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் விரல் எங்கெல்லாம் போகுமோ அங்கெல்லாம் விட்டு நல்லா வந்து அந்த ட்ரம்மை வந்து அவுட்டர் லிட்டிலெலாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உள்ளே வந்து இந்த இடத்த வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடிஞ்சால் ஏதாச்சும் ஸ்க்ரூ போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். என்கிட்ட இப்போதைக்கு டூல்ஸ் எதுவுமே இல்லாததுனால நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லிட்டிலே எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்கள். உள்ளேயும் பாருங்கள், அவ்வளோ டஸ்ட்டு இருக்குது. ப்ரஷ் விட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஒரு டவல் வச்சும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சாரி, அந்த கிளாத் வச்சும் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ டஸ்ட்டு உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணாததோட விளைவு இதெல்லாம். இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த இடம்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணியே க்ளீன் பண்ணலாம். அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஏதாச்சும் ஸ்க்ரூஸ் மாதிரி இருக்குன்னா, எனக்கு உள்ளே ஒரு பெரிய ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் தான் இதை நான் தனியாக கலட்டி எடுக்க முடியும். எனக்கு இப்போது டூல் இல்லை, அதனால் நான் இப்படியே க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த டூல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணி எடுங்க. இந்த பாருங்கள், நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. விரல் ஃபுல்லாக டஸ்ட்டு. இதெல்லாம் கிளியர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லிக்விட் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவுட்டர் ஏரியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருந்த கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம். அவுட்டரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரம் ஏரியாவுக்கு போகலாம். இப்போ ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். இப்போது
அவுட்டர் ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கு பாதி லிக்விட் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பேலன்ஸ் லிக்விட் எடுத்து நீங்கள் உள்ளே வந்து ட்ரம்குள்ளே விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் தோலையும் உள்ளே போட்டுக்கலாம். ஒரு பாதி லெமன் எடுத்து அதில் வந்து டூத் பேஸ்ட்டை வந்து நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக லெமன் சால்ட் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நல்லா போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தோல் வந்து அந்த இலகி வர மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அதிலேயே அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் ட்ரம்மில் போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு ட்ரம்மில் ஃபுல்லாக அப்ளை ஆகணும்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய பேஸ்ட் எடுத்து கூட வந்து லெமனோடு சேர்த்து ஃபுல்லாக ட்ரம் ஏரியா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மிஷினை வந்து ஆன் பண்ணிடலாம். அவ்வளோதான். ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போ நான் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு டெய்லி வாஷ் தான் வந்து கொடுக்குறேன். எக்ஸ்ப்ரெஸில் கொடுத்துக்கிறேன். ஒரு தடவை எனக்கு ட்ரம்மை வாஷ் பண்ணால் போதும். நீங்கள் துணி வாஷ் பண்ணுறப்ப 2-3 டைம் வந்து அலசுகிற மாதிரி வச்சுருப்பீங்க. பட் நான் வந்து ட்ரம் தானே, அதனால் ஒரு தடவை பண்ணால் போதும்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கேன். மிஷினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் எந்த ஒரு லிக்விடுமே நான் ஆட் பண்ணலை. பட் நம்ம இந்த வாஷ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரம் வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஸ்மெல் வந்து இருக்கும். நீங்கள் ட்ரம்மை க்ளீன் பண்ணாமையே வந்து துணி போட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு துணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்காது, ஒரு டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ரெண்டாவது நீங்கள் ஆட் பண்ணுற லிக்விட் ஃப்ளேவரும் அதில் வந்து ஆட் ஆகாது. உங்களுக்கு ட்ரம் வந்து அழுக்காக இருக்கும்போது இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் நல்லா ட்ரம்மை க்ளீன் பண்ணி நல்லா காத்தோட்டமும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு துணி வாஷ் பண்ணுறப்போ நீங்கள் கேட்குற ஒரு சொல்யூஷன் வந்து அதில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக ட்ரம்மை க்ளீன் பண்ணிட்டேன். ட்ரம் பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட லெமன் தூளும் இதிலேயே இருக்குது. நல்ல ஒரு லெமன் ஃப்ளேவர் வந்து இதில் கிடைக்கிது. நான் எந்த ஒரு லிக்விடுமே ஆட் பண்ணலை. நம்ம உள்ள ட்ரம்மை க்ளீன் பண்ணிட்டோம், வெளியில் ஏரியாலுமே எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போது தண்ணி உள்ளே போகிற ஏரியாவும் நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா? இந்த தண்ணி உள்ளே போகிற ஏரியா இது தான். இதை வந்து நம்ம டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல தண்ணியாக இருக்கிறப்ப இல்லை சால்ட் வாட்டராக இருக்கிறப்ப நீங்கள் டைரெக்டாக மிஷினில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பைப்பை. பட் ஏதாச்சும் கலராக உங்களுக்கு தண்ணி வரும்னா ஃபில்ட்ரு போட்டுக்கோங்க. பட் இதில் ஏற்கனவே வந்து ஃபில்டர் இருக்கும். இங்கே பாருங்கள், இதான் ஃபில்டர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டஸ்ட்டு வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும். தண்ணியிலேருந்து ஏதாச்சும் டஸ்ட்டு உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்கு இதை அடிக்கடி வந்து ட்ரம் க்ளீன் பண்ணுறப்ப க்ளீன் பண்ணிக்கோங்க. இதையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் இதையும் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு ப்ரஷ் வச்சு தொடச்சிட்டு உள்ளே ஒரு டவல் வச்சும் தொடச்சிருங்க. ஃபைனலாக வந்து இந்த ஏரியா தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது அவுட்டர் தண்ணியெலாம் வெளில போகும் இல்லையா? இதையும் நல்லா கலட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்பி போட்டு டைட் பண்ணுறதுனா டைட் பண்ணிவிட்டு இந்த பைப்பில் வந்து எந்த தண்ணியும் இல்லாமல் வந்து ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ட்ரம் க்ளீனிங் ஃபைனலாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த மெத்தடை நீங்கள் 2 months ஒன்ஸு இல்லை 1 month ஒன்ஸோ வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாஷிங் மிஷின் லாங் லைஃப் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.